வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனரினா தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கஸ்டம் ROM ஃபிளாஷிங் தான். இது எத்தனாவது வீடியோ? மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மிட் பிப்ரவரி அப்படிங்கிற ஒரு டேம் வந்து நம்ம ஃபோனரினா தமிழ் வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான இடம் இருக்கு. எதுக்குன்னு அது நீங்கள் பழைய டிவிடி எபிசோட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னன்னா இந்த A3 இருக்கு பார்த்தீங்களா, பாவப்பட்ட பிள்ளைங்க. இது ரொம்ப நல்ல ஃபோன் தான், கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். ஆனால் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாமி வந்து இது ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோக்ராமில் இருந்தும் அப்டேட்ஸ் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டகாலம் தான். ஸோ இப்போ இதுக்கு ஆண்ட்ராய்ட் 11 வருமா அப்படின்னு போய் தேடி பார்த்தா வரலாம், வராமலும் போகலாம். இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு உறுதியான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கஸ்டம் ROMல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த டீம் இவங்க வேற லெவல் டீமுங்க. இவங்களை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, OnePlus வந்து ஃபர்ஸ்ட் சைனஜன் மாடோட தான் வந்தாங்க இல்லையா, OnePlus 1ல. பட் அதுக்கப்புறம் வந்து சைனஜனோட நிறைய பிரச்சனை, வாய்க்கா தகராறு, கூகுள் கிட்ட போய் நிறைய பஞ்சாயத்து பண்ணிவிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவங்க அதை முடிச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட. அந்த டைம்ல என்னாச்சுன்னா OnePlus வேற வழி தெரியாம அப்போ அவங்க ஓனா ஆரம்பிச்சது தான் அந்த ஆக்சிஜன் OS நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இதை யார் பில்டு பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PA டீம் தான். ஸோ இவங்க தான் மாஸ் பண்ணாங்க. ஸோ அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆக்சிஜன் OS எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஸோ பேரனாய்ட் ஆண்ட்ராய்டும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் ஆண்ட்ராய்ட் கம்யூனிட்டியில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் தான். இப்போ XDL நீங்கள் போயிட்டு பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு கொடுக்கலாம். அப்படி இல்லையா கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, அவங்களோட அஃபிஷியல் பேஜ் போகும். அதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சப்போர்ட்டட் டிவைசஸ் எல்லாமே வரும். என்ன வெர்ஷனில் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஃப்ரீ வால்பேப்பர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் பேஜ், ரைட்டா? ஸோ இப்போ A3 என்னதான் ஷாமி கைவிட்டாலும் வேற லெவல் ஃபோனு, நல்லா தான் இருக்கும். காம்பேக்ட் ஃபோனுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி காம்பேக்ட் தான். இதில் இருக்க டிஸ்பிளே மட்டும் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், AMOLEDங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் HDங்கிறது ஒரு சிலருக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தலாம், ரைட்டா? ஆனால் ஓரளவுக்கு என்ன சொல்றது, இப்போ வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது மட்டும் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ இதில் வந்து பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவல் ஃபீல். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ XDAல பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு ரூபி ஆல்ஃபா 1 ஃபார் A3 அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டெமோ பண்ணும்போது டெமோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படியும் இந்த வீடியோக்கு அப்புறம் தான் டெமோ பார்ப்பீங்க. பட் இப்போ டெமோ ஃபர்ஸ்ட்டே நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி காட்டலை, ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையா, நிறைய இதில் கஸ்டம் ROMல என்ன ஆகுனா அது ஏர்லி அடாப்டர்ஸாக வரும்போது அதுவும் ஆல்ஃபா ஸ்டேஜில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். பட் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் தான், ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போது டெர்மினலில் போயிட்டு நீங்கள் ADB டிவைசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வரணும். அப்போது இதில் USB டீபக்கிங் எனேபிள் பண்ணலே. ஸோ USB டீபக்கிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. கேட்கும் ஆல்வேஸ் அலோவ் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதே ADB டிவைசஸ் கொடுத்தோம்னா டிவைஸ் ஐடி வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ADB ரீபூட் பூட் லோடர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபாஸ்ட் பூட் மோட் உள்ளார போகும். ஸோ பூட் லோடருக்கு போகும். A3 ஒரு அற்புதமான டிவைஸ் தான் இன்னைக்கு டேட்டுக்கு. ஆனால் ஆரம்பத்தில் வரும்போது அவங்க பண்ண ப்ராமிஸ் எதையுமே அவங்க கீப் அப் பண்ணாத ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேசிக்காக ஓகே, ஃபாஸ்ட் பூட் டிரைவர்ஸ்லாம் நம்ம சிஸ்டமில் ப்ராப்பராக இருக்கா, ஓகே டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், ஃப்ளாஷிங் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். ரீபூட் ரெக்கவரி, இன்ஸ்டால் PA, அதை பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு ஜிப்பு, அப்புறம் டேட்டாவை ஃபார்மேட் பண்ணுங்க, ரீபூட் பண்ணுங்க. இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷனு. பட் இந்த A3ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஜெக்ட் ட்ரிபிள் அப்படின்னு ஒன்று ட்ரபிள் பண்ணுறதுக்குன்னே வந்தது. என்னன்னா அது சீம்லெஸ் அப்டேட்ஸ்க்காக கூகுள் கொண்டு வந்த ஒரு விஷயம். பட் இந்த ட்ரிபிள்னால என்னாச்சுன்னா 2 பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும், சிஸ்டம் பார்ட்டிஷன். ஒன்று ஸ்லாட் A, இன்னொன்று ஸ்லாட் Bன்னு இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ ரெக்கவரிக்குன்னு ஒரு பார்ட்டிஷனே கிடையாது. நிறைய ஃபோன்ஸில் ரெக்கவரி பார்ட்டிஷன் கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா TWRP வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் பூட் பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணணும். பட் அதை ப்ராப்பராக பண்ண முடியாதனால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போஸ்ட்டோட லிங்க், இந்த கஸ்டம் ட்ராய்டுன்னு இருக்கு இல்லையா, இதோட லிங்க்கையும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ என்னென்ன லிங்க்லாம் தேவையோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்அஃபிஷியல் TWRP இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஆண்ட்ராய்டு 5க்கு வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆண்ட்ராய்டு 10க்கு வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்ஸ்டாலர் ஜிபியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுமையாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்களேன், இதில் இருக்கிறது அப்படியே காட்டுறேன். நம்ம தேவைன்னா இங்கே இருக்கலாம் ஃபாஸ்ட் பூட் கெட் விஐஆர் கஸ்டம் கரண்ட் ஸ்லாட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை போட்டிங்கன்னா
ஆக்டிவ் ஸ்லாட் என்ன, இன்ஆக்டிவ் ஸ்லாட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்லாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்லாட் வந்து ஸ்லாட் ஏ. ஸோ ஸ்லாட் பியும் உண்டு, அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பூட் இமேஜ், ஓகேயா, பூட் அதாவது அஃபிஷியல் பூட் இமேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ ஸ்டாக் பூட் இமேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து அதுக்கும் இவங்க லிங்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதை ஓபன் பண்றேன் பாருங்களேன், இந்த இருக்கு, ஓகேயா. இதுல வந்து நான் என்ன பண்ண தெரியுமா, ஆண்ட்ராய்டு 9ஓட தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெர்ஷன் 10 இருக்கு பாத்தீங்களா, V10.3, இதை தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இந்த ஜிப்பை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பூட் இமேஜ் கிடைக்கும். நான் அதுல இருந்து தான் டவுன்லோட் பண்ணி தூக்குனேன். இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, ஸ்டாக் பூட் ME3 குளோபல் வெர்ஷன் 10.3.13 இதை தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த boot டாட் img இது கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். போயிட்டு ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் பூட்டு, இது அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க, ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் பூட்டு. அந்த பூட் நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்ல IMG. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஏன் மிஸ்டேக் தான் என்னன்னா, நம்ம அந்த பாத்துக்கு நம்ம இன்னும் போவே இல்லை. டவுன்லோட்ஸு மீ5 மீ ஓகேயா, அந்த லொக்கேஷன் போயிட்டு நீங்கள் அதாவது மேக்கோ இல்லாட்டி லினக்ஸ் பேஸ்ட் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா LS கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆகிடும், என்னெல்லாம் உள்ளே இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் பூட் பார்ட்டிஷன், ஓகே, அதனால பூட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சென்டிங் பூட் ஏ. ஸோ வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாட் பியை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஏல இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம பி கொண்டு போகணும், ஓகேயா. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்லாட் பி ஆக்டிவ் ஆகிடும். இது ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் TWRP இங்கே ஃப்ளாஷ் பண்ணலாம். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக இருக்குது, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு தான் சைட் பை சைடு வச்சிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே தான் இதில் TWRP ரெக்கவரி இமேஜ் இருக்குல்ல, நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது என்னன்னா இது இருக்குல்ல, இதே தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் பூட் TWRP, நான் பை வெர்ஷன் தான் தூக்குனேன். ஸோ பை கொடுக்கணும். ஆடா, எல்லா நேமும் ஒரே மாதிரி இருக்கா, ஓகேயா. நான் பை தான் ஆக்சுவலாக போட்டேன், ஓகேயா. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த பூட் இமேஜ் அது பை வெர்ஷன் 10, நான் அது திரும்பியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை, அதனால தான். ஸோ இப்போ நான் இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேயா, டன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட் பூட் ரீபூட் அப்படின்ற கமாண்டை கொடுக்கும்போது இப்போ நான் இதை என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகும். ஸோ இந்த ஃபோன் ரீபூட் ஆகும்போது நான் வால்யூம் அப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா டேரெக்டாக ரிகவரி மோட்குள்ளே போகலாம், அதுக்காக தான். ஸோ நான் வால்யூம் அப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதே சமயம் அந்த கமாண்ட் கொடுக்குறேன், ரைட்டா. ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம சிஸ்டம்லேயும் வந்து அதாவது பார்ட்டிஷன் ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கஸ்டம் ரோமில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, வைப் கொடுத்து ஸ்வைப் டு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, சரியா. இப்போ நான் அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் எல்லா ஆப்பும் அன்இன்ஸ்டால் ஆகிடும், நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுல, அதனால தான் நான் பண்ணல. நீங்கள் ஸ்வைப் டு ஃபேக்ட்ரி ரீசெட் ஒரு தடவை கொடுத்துருங்க, டிஃபால்ட்டாக உள்ளே வரும்போது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், TWRP இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ நீங்கள் ஃபோனுக்குள்ளே சென்ட் பண்ணிக்கோங்க. இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஸ்லாட் ஏ அண்ட் ஸ்லாட் பியில் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாட் பியில் தான் இப்போ இருக்குது ஆக்டிவாக, ஸ்லாட் ஏக்கு போகணும். ஸோ ஸ்லாட் ஏக்கு நான் போயாச்சு. இப்போ ஸ்லாட் ஏக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேரனைட் ஆண்ட்ராய்டு இருந்தது இல்லை, அந்த ஃபைல் அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ அதையும் எடுத்து உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஃபைல் காப்பி ஆகிடுச்சுல, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. டேரெக்டாக போங்க, செலக்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக ஃப்ளாஷ் ஆகும்.
ரொம்ப டைம் எடுக்கும், கன்ஃபார்மாக டைம் ரொம்ப எடுக்கும். அதை நினச்சிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். பொறுமையாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு, அதாவது ஸ்லாட் ஏ ஸ்லாட் பி ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகும். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரனட் ஆண்ட்ராய்டு ஜிப் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஏக்கு நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை நான் பண்ணுறேன். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லாட் ஏல இருந்துக்கிட்டே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்மட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபார்மட் டேட்டா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ப்பில் இருக்கும். நான் இப்போ காட்டுறேன் எப்படி அது முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி அப்டேட்ஸ், இப்போ ஆல்ஃபா 2 பேக்கேஜ் வந்ததுன்னா என்ன ப்ரோ பண்ணணும், இதே தான். உள்ள தூக்கி நீங்கள் வந்து சிஸ்டமோட ரூட் ஃபோல்டரோ இல்லை டவுன்லோட்ஸ் ஃபோல்டரோ ஏதோ ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆல்ஃபா 2 பேக்கேஜை தூக்கி வச்சுக்கோங்க. டேரெக்டாக T12RPக்குள்ளே வாங்க, வந்துட்டு ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ வந்து எந்த விதமான பார்ட்டிஷனையுமே கிளியர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபெயில்டு டு மவுண்ட் வெண்டர் அப்படின்னு வந்திருக்குல்ல பார்ட்டிஷன், அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்பலாம் வருத்தப்பட வேணாம். அதனால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஹோம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய்ப்புக்குள்ளே போயிட்டு ஃபார்மட் டேட்டா மட்டும் கொடுத்துட்டு எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபூட். ஆல்ரெடி ஸ்லாட் ஏல தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு டோன்ட் இன்ஸ்டால். ஓகே, ஸோ பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பூட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேயா, இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட அப்டேட் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் தெளிவாக சொன்னேன் இல்லையா, நான் வந்து பாருங்கள் ஃபார்மட் டேட்டா கொடுக்கல, எதுவும் பண்ணல. பட் என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோன் காம்பேக்டாக இருக்கா, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ நான் ஃபார்மேட்லாம் அடிச்சேன்னா மறுபடியும் எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ பழைய அந்த எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி பண்ணி இந்த செட்டிங்ஸோட. இதை தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறது அந்த ஆல்ஃபா 2 பேக்கேஜ் வந்ததுனாலும் இப்படி தான் டேரெக்டாக டர்ட்டி ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேரனட் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேயா, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தாங்க இருக்குது. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நியாயமாக சொல்லணும்னா ஒரு 16 to 18 ஹவர்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த 18 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் சொல்லணும்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது, எந்த பிரச்சனையும் வரல. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கஸ்டம் ROM யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஜிபே இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் நான் ஜிபே ஃபஸ்ட்டு பண்ண வேலையாக தான் ஜிபே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து மேஜிஸ்க்கு இந்த மாதிரி எதுவும் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் எதுவும் இல்லை. இப்போதைக்கு இது வந்து ஆல்ஃபா பில்டு தான், பட் ஆல்ஃபா பில்டு மாதிரியும் இல்லை, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அபவுட் ஃபோன் போனாலே நமக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியும். இல்லை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் போனால் ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுதா. ஸோ ஃபைன். இது வந்து பேரனட் ஆண்ட்ராய்டோடது தான். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பேரனட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரூபி ஆல்ஃபா 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் டக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஓவராலாக பார்க்கும்போது நார்மலாக ஒரு பிக்சல் ஃபோனோ இல்லாட்டி ரொம்ப ஸ்டாக்கிஷாக இருக்கிற ஒரு ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் செம்ம ஸ்டேபிளாக இருந்தது. கெஸ்டர்ஸ்குள்ளே போனால் பேசிக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கெஸ்டர்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 ஃபிங்கர் ஸ்வைப் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குவிக் ஓப்பன் கேமரா, சிஸ்டம் நேவிகேஷன் வந்து கெஸ்டர்ஸ் வேணுமா, இல்லாட்டி நீங்கள் வந்து 3 பட்டன் நேவிகேஷன் போகிறீங்களா. ஏன்னா இன்னும் கூட நிறைய பேர் வந்து 3 பட்டன் நேவிகேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான தேவையும் இருக்குது தான். ஸோ ப்ரிவென்ட் ரிங்கிங்கு, பவர் மெனு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக மற்ற இப்போ பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. குவிக் டார்ச், இது என்னென்னா லாங் ப்ரெஸிங் பவர் பட்டன் வந்து டார்ச்சை வேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ. நீங்கள் ப்ளேபேக் கண்ட்ரோல் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ட்ராக் வந்து இப்போ ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது கூட நெக்ஸ்ட்டு இல்லாட்டி ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கு வந்து வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நல்ல கெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை தவிர வந்து பேட்ரி போய் பார்க்கலாம். ஏன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறதோட பேட்ரி தான் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருந்தது. இதில் இப்போ பாருங்களேன், லாஸ்ட் ஃபுல் சார்ஜின்னு போட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஃபுல் சார்ஜே இருக்காது. ஸோ 91 92 அது வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆப்ஸு இதெல்லாம். இதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் வச்சுருந்தேன், மேனுவலுக்கு நான் மாற்றக்கூட இல்லை. ஸோ 2 hours 16 minutes இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 40%, ஆக்சுவலாக 37-38% ட்ரெயின் ஆகிருக்கு. ஓகேயா. ஸோ இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது 5 hours மேலே ஈஸியாக வர வைக்க முடியும். கஸ்டம் கர்னல்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கண்டிப்பாக வர வைக்க முடியும். ஆனால் பேரனட் ஆண்ட்ராய்டு டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டம் கர்னல்லாம் போடுறதா இருந்தால் பேரனட் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்றபடி செம்ம ஃப்ளூயிட் ஃபீலு, சரியான ஃபீலு சீரியஸாக சொல்லணும்னா.
ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்கு. எந்த ஒரு லேகோ அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லணும்னா, இது மிலன் வந்து இதுக்கு மிலன்கிட்ட காட்டும்போது என்னது இது 90 ஹெர்ட்ஸ் பேனலான்னு கேட்டான். ஃபோனை பேக்ல பார்க்கல, ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு ஒரு வேளை இது வந்து வேற ஏதோ ஒரு ஃபோன் நினச்சிக்கிட்டான். அவ்வளோ பிரைட்டா, ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண விதம், அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமேஷன்ஸோட ஸ்மூத்னஸ், இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் நினச்சிக்கிட்டான். ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்டாக் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான். நீங்கள் நார்மலாக பழைய நெக்ஸஸ் ஃபோன்லலாம் பார்த்துருப்பீங்க, அதர பழைய நெக்ஸஸ் ஃபோனில். ஸோ இதுதான் ஸ்டாக் கேமரா ஆப்பு. நான் ஆனால் என்ன பண்ணுறேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிகேம்கான லிங்க்கும் போடுறேன். ஏன்னா ஜிகேம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆச்சு. நைட் சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே போர்ட்ரைட்டு, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா மோட்ஸும் ஒர்க் ஆச்சு. ஆப்ஷன்ஸும் உள்ளே போனீங்கன்னா ஒரு சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் இருந்தது, பிக்ஸ் மோடு அப்படி இப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸாக இருக்கட்டும், அதை தவிர 1-2 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் எல்லாமே இருந்தது. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணுறதும் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்க போகிறது இல்லை. பேரனட் ஆண்ட்ராய்டில் இப்போ சப்போஸ் ஆல்ஃபா 2 வந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிஸ்டம் அதாவது ஃபோனுக்கு வந்து நீங்கள் அதை ரூட் ஃபோல்டரில் போட்டுட்டு திரும்பியும் TWRPயில் ரீபூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக டேர்ட்டி ஃப்ளாஷ் தான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். சும்மா அந்த ஜிப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஓகேயா, இவங்க அஃபிஷியலாக வந்து இந்த இடத்துல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போதைக்கு கொடுக்கல. ஓகே, அதனால் நம்ம மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. செம்ம ஸ்மூத்தாக, சூப்பராக, செம்ம சாலிடாக இருக்குது. மீ A3 இது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் மீ A3 ஆல்ரெடி என்ன கஸ்டம் ROM யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேரு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டுங்க.